பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அரசியை வந்து இடிச்சிருப்பார்ல அவர் வந்து இன்றைக்குமே பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை வந்து நம்ம குமார் பார்த்துருவார். அவர் போனதுக்கப்புறமா அரசிக்கிட்ட வந்து கேட்பாங்க, இது யார், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லும்போது, நான் யார்கிட்டனாலும் பல்ல காட்டுவேன், அது என்னோட விருப்பம், நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க, தயவுசெய்து போங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரும் போயிடுறாரு. இந்த சீனில் கதிர் அவங்க மாமனார் 2 பேருமே சேர்ந்து காரில் போயிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. இதை வந்து குமார் பார்த்துருவார். பெரியப்பா இவங்க கூட எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவாங்க. அவர் வந்து அவரோட தோட்டத்துக்கு வந்திருப்பார். அங்கே கூட வேலை பார்க்குறவர் வந்து பணம் கேட்டிருப்பாரு அதை கொண்டு வரதுக்காக. அதையும் கொடுத்துருவாரு. அவர் வந்து உடம்பு எப்படி இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்களோட இடம் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. குமாரும் வந்துருவார். எங்கள் பெரியப்பாவங்க இது கூட கூட்டிகிட்டு வந்த எங்கள் சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு நீ நல்லா இருக்கலான்னு பார்க்குறியா, என்ன எங்கப்பா வெளியே துரத்தோடு பார்க்குறியா, நீ உயிரோட இருந்ததான இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிறாரு. அப்போ அவரை வந்து எவ்வளவோ தடுத்து பார்ப்பாரு. அவரை பிடிச்சி குமார் வந்து தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டதில் வந்து மண்டையில் வந்து ரத்தம் வந்துடும். உடனே பயந்து ஓடி போயிடுவார். வீட்டுக்கு போய் சொல்வார், அந்த கதிர் வந்து பெரியப்பாவை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.